இன்று பல பேருக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. யோகாவும் தியானமும் செய்பவர்கள் அசைவம் சாப்பிடலாமா என்று. தியானம் செய்பவர்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். அது எதற்காக என்று காரணம் தெரிந்துவிட்டால் நாம் அசைவம் சாப்பிடலாமா வேண்டாமா என்பதை முடிவெடுத்துக்கும். இன்னைக்கு அசைவம் சாப்பிடாதவர்களே இல்லை. அனைவரும் அசைவம் சாப்பிடுகிறார்கள். அசைவம் சாப்பிடுபவர்கள் தியானம் செய்யக்கூடாது என்பதற்காக நிறைய பேர் தியானம் செய்யாமல் இருக்கிறார்கள். இப்போது நான் சொல்லப்போகும் அனைத்தும் உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். அதை வைத்து நீங்களே தியானம் செய்யலாமா வேண்டாமா, அசைவம் சாப்பிடலாமா வேண்டாமா என்பதை முடிவெடுத்து கொள்ளலாம். பொதுவாக தியானம் செய்பவர்கள் தியானம் செய்யும்போது அதனுடைய பலன்கள் நமக்கு முழுவதாக கிடைக்க வேண்டும் என்றால் அறிவும் மனமும் லேசாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் செய்யும் தியானம் நம் உடலுக்கும் மனதுக்கும் முழு பலனையும் கொடுக்கும். அசைவம் சாப்பிட்டால் நம்மளுடைய புத்தியை மந்த நிலைக்கு கொண்டு செல்லும். உடலிலும் 2 நாள் வரை அதனுடைய கழிவானது இருக்கும். இது தியானம் செய்பவர்களின் மனநிலையை பாதிக்கும். உடம்பை வளையாத்தன்மைக்கு கொண்டு செல்லும். உடம்பும் மனமும் மந்தமாக இருக்கும்போது நாம் செய்யும் தியானம் நமக்கு பலன் அளிக்காது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சக்தியை உடல் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை இழந்து இருக்கும். அதனால் தான் அசைவம் சாப்பிட்டுவிட்டு கோவிலுக்கு செல்லக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். கோவிலுக்கு செல்லும் போது உடம்புக்கும் மனதுக்கும் ஆன்மீக சக்தி கிடைக்கும். அதை ஏற்றுக்கொள்ள நம் உடலும் மனதும் லேசாக இருக்க வேண்டும். அசைவம் சாப்பிட்டவுடன் அதை செரிமானம் செய்வதற்கு நம் உடலுக்கு அதிகமான ஆற்றல் தேவைப்படுகிறது. நம் உடம்பில் இருக்கும் அனைத்து ஆற்றல்களும் இந்த உணவை ஜீரணம் செய்வதற்கு செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்போது கடவுளே நம் முன் தோன்றி அற்புத ஆற்றலை வழங்கினாலும் நம் உடல் அதை ஏற்றுக்கொள்ளாது. அதனால் தான் நம் முன்னோர்கள் அசைவம் சாப்பிட்டவுடன் கோவிலுக்கு செல்லக்கூடாது என்று ஆனால் இன்று இருப்பவர்களால் அசைவம் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதே சமயத்தில் தியானமும் யோகாவும் செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் பார்ப்போமா? பொதுவாக முட்டை சாப்பிடலாம். ஆம், முட்டை அசைவத்தை விட லேசானது. மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். நரம்பு சக்தி அதிகரிக்கும். கவனம் தெளிவு ஆகும். ஆனால் தியானம் செய்த பிறகு காலை உணவில் ஒரு முட்டை, மதிய உணவில் ஒரு முட்டை சாப்பிடலாம். ஆனால் முட்டை சாப்பிட்டவுடன் தியானம் செய்ய வேண்டாம். 2 அல்லது 3 மணி நேரம் கேப் கொடுங்கள். வாரத்தில் ஒரு நாள் நாம் 2 வேளை கறி சாப்பிடலாம். அது எண்ணெயில் பொரிக்காமல் இருக்க வேண்டும். அதிக காரம் கூடாது. அதை வேக வைத்து சாப்பிடலாம். மீன், ஆடு, சிக்கன் எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அசைவம் சாப்பிடும் அன்று காலையில் தியானம் செய்துவிட்டு 1 மணி நேரம் கழித்து அசைவம் சாப்பிடலாம். அதே நாள் மாலை நேர தியானத்தை தவிர்த்து விடுங்கள். முட்டை சாப்பிடும் அன்று தியானம் செய்த பிறகு காலை உணவு எடுப்போம். ஆதலால் காலை உணவில் முட்டை சேர்த்து கொள்ளலாம். மதிய உணவிலும் முட்டை சேர்த்து கொள்ளலாம். மாலை நேர தியானத்திற்குள் உடலின் முட்டையின் செரிமானம் நடந்து முடிந்துவிடும். ஆனால் கறி சாப்பிடும் நாள் அப்படி அல்ல. அது செரிமானம் சற்று லேட் ஆகும். ஆனால் கறி சாப்பிடும் அன்று மாலை நேர தியானத்தை தவிர்த்து விடுங்கள். மறுநாள் காலை தியானம் செய்யலாம். ஆஹா, கறி சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டார்கள். சரி என்று சொல்லிவிட்டு 3 வேளையும் நீங்கள் மூக்கு பிடிக்க கறி சாப்பிட்டால் அது தியானத்திற்கு எந்த ஒரு பலனையும் அளிக்காது. வாரத்தில் ஒரு நாள் 2 வேளை கறி சாப்பிடுவதில் தவறில்லை. ஆனால் தினமும் 3 வேளை கறி சாப்பிடுவது தவறு. அது நமக்கு எந்த ஒரு பலனையும் தரப்போவதில்லை. அதற்காக தியானம் செய்யக்கூடாது என்பதில்லை. நீங்கள் தியானம் செய்தாலும் அதன் பலன்கள் உங்களுக்கு வராது. அதனால்தான் தியானத்தை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்கிறேன். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். எதையும் அளவோடு செய்தால் ஆபத்து இல்லை. ஆசைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கறி சாப்பிடுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அதற்கு மாறாக தினமும் 1 வேளை 2 வேளை என்று நீங்கள் அசைவம் சாப்பிட்டால் அதில் எந்த ஒரு பயனும் இல்லை. முட்டை தினமும் எடுத்துக்கொள்ளலாம். காலையில் 1, மதியம் 1 என்ற அளவில். மற்றபடி வாரத்தில் ஒரு நாள் அசைவம் சாப்பிடலாம். 2 வேளை மட்டும். இந்த அளவில் வைத்து கொண்டால் தியானம் உங்களை ஆன்மீக பாதைக்கு இழுத்துச் செல்லும். நல்லதை செய்வோம், நன்மையே நடக்கும். எதை நாம் செய்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையில் திரும்பவும் நடக்கும். தியானம் செய்யுங்கள். அனைவரும் அற்புத ஆற்றலை பெற்றிடுங்கள். இதுபோல் பல விவரங்கள் தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்து இருக்கும்